பிரைஸ் தி லார்ட். அனுதினமும் நாம் செய்கிற 4 காரியங்கள் நிமித்தம் நாம் முதலாவது தீட்டுப்படுகிறோம், 2வது தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறோம், 3வது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இல்லாதபடிக்கு, அவருடைய சந்ததியில் இல்லாதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவார். இது சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. சரி, ஒவ்வொன்றாக நம்ம 4 காரியங்களை 4 நாட்களுக்கு பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம என்னன்னு பார்த்தோம்னா பொய். இப்போ நிறைய பேர் என்ன பண்றோம்னா பொய் சத்தியம் பண்றோம். தேவன் பொய் பேசுகிறவர்களையே அருவருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், அவசரத்துக்கு டக்குன்னு இயேசு மேல சத்தியம் பண்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், பொய் சத்தியம் பண்ணிடுறோம். துணிகரமான பாவம் இது. இந்த பொய் சத்தியம் பண்ணுகிறதுனால பின்னாடி என்னென்ன விளைவுகள் எல்லாம் வருகிறது, இது எதெல்லாம் எங்க போய் நம்மளை கொண்டு போய் விடுகிறது என்பது நிறைய பேர் அறியறது இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்க பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. 2வது வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ணக்கூடாது, தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ணக்கூடாது, தேவனுடைய பாதப்படி. இப்படி நிறைய விஷயங்கள் நிமித்தம் நீங்க சத்தியமே பண்ணக்கூடாது. அதாவது உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது பாவத்தினால் உண்டாயிருக்கும் என்று எச்சரித்தே சொல்லுகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், தேவன் நம்மளை மன்னிச்சுவார், நம்ம மன்னிப்பு கேட்டுடுவோம், அவர் இரக்கமுள்ள தேவன் நம்மளை மன்னிச்சுடுவார்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், துணிகரமான சில பாவங்களை செய்கிறோம். என்ன செய்கிறோம், பொய் சத்தியம் செய்து விடுகிறோம். இதனால நம்ம என்ன பண்றோம், தீட்டுப்படுறோம், தீட்டுப்பட்டவர்களாய் மாறுகிறோம். தீட்டுப்பட்டவர்களை என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு வெளியே தள்ளி வைப்பாங்க, தொட மாட்டாங்க, யாரும் அவங்க கூட அண்ட மாட்டாங்க. 2வது தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறோம். நீங்க வசனம் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்க. இந்த லேவியர் ஆகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக, ஏன்னா நான் கர்த்தர், நான் கர்த்தர், என்னுடைய நாமத்தை கொண்டு பொய்யான இடாமல் இருங்க. ஏன்னா நீங்க பொய்யான இடுகிறதுனால என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தான், ஆனா நம்ம எல்லாமே கை கொள்ளுகிறோமா? அவசரத்துக்கு நம்ம என்ன பண்றோம், பொய் சத்தியங்களை தாராளமாக நம்மளுடைய பாக்கெட்ல வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன விஷயம் வந்தா கூட அவங்க நம்பணும், அவங்கள நம்ப வைக்கணுங்கிறதுக்காக டக்குன்னு நான் ஏசப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்ப்பா, நான் செஞ்சதெல்லாம் உண்மைதான், நான் சொல்றது உண்மைதான், நான் பேசுனது உண்மைதான் சொல்லி அவசரப்பட்டு என்ன பண்றோம், சத்தியம் பண்ணிடுறோம். ஆனா அதுக்கு பின்னாடி நீங்க மட்டும் பாதிக்கப்படல, உங்களுடைய சந்ததியே பாதிக்கப்படுகிறது. நீங்க தீட்டுப்பட்டதுனால முதலாவது தேவனுக்கு பிரியமில்லாம மாறுறீங்க, தீட்டுப்படுறீங்க. 3வது தம்முடைய ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவார். இன்னும் இந்த நல்ல அந்த லேவியர் ஆகும் 19, 20 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கொலையே செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பொய் சத்தியம் செய்யாதிருங்கள், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதுவே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு உண்மையான பாடம். ஆமென்.